இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட மார்ச் 10 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறான்னா இன்ஜெக்ட் 50,000 crores வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான். எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறான்னா பேங்கிங் சிஸ்டத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறான். எது மூலயமானா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலயமா இன்ஜெக்ட் பண்ணுறான். எதுக்காகனா பை பர்ச்சேசிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மொத்தமாக வந்து 50,000 crores வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறான் பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள. எது மூலயமானா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலயமா. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சஸ் இப்போ மொத்தமாக 1 lakh crore இன்வெஸ்ட் பண்ணோம் லிக்விடிட்டியில். அதில் வந்து 50,000 crore இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா March 6, 2026. இந்த செகண்ட் டிரான்சஸ் எப்போ இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா March 13, 2026 வந்து March 13 அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம். RBI பாட் த சமன் கவர்மெண்ட் பாண்ட் வந்து வாங்கியிருக்கான். அதோட மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2030 இருந்து 2053 வரைக்கும். அப்புறம் அதோட லார்ஜஸ்ட் பர்ச்சேஸ் ஒன்று பார்ப்போமா? லார்ஜஸ்ட் பர்ச்சேஸ் எவ்வளோ? 13,507 crores. அதோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னா 2035. அதோட பர்சன்டேஜ் என்ன? 6.33%. இதுவே 2030 எக்ஸ்பயர் ஆக போகிறது வந்து 13,494 crores. அதோட பர்சன்டேஜ் வந்து 6.01% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. இது மூலயமா பிட் ஃபார் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன்லாம் எது மூலயமா நடக்கும்னா கூபர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். பேங்கிங்ல கூபர் ஆப்னு ஒன்று இருக்கும். அது மூலயமா தான் இந்த ஆக்ஷன்லாம் நடக்கும். அப்போ RBI என்ன பண்ண போறான்? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலயமா 50,000 crores வந்து பேங்கிங் சிஸ்டத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறான். தென் செகண்ட் நியூஸ் என்னன்னா சிப்ரி வந்து ஒரு ரிப்போர்ட் வரும். சிப்ரினா யாரு? ஸ்டாக்லாம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்றான். எதுக்காகனா இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம் ப்ரொடியூசர் யாரு, ஆர்ம் இம்போர்ட்டர் யாருன்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட். என்ன பண்றான்னா உக்ரைன் பிகம்ஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து விடுறான். அக்கௌண்டிங் ஃபார் 9.7% ஆஃப் டோட்டல் ஆர்ம் இம்போர்ட்ல இருந்து உக்ரைன் மட்டுமே வச்சிருக்கான். ஏன்னா போன வருஷம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்ததுல, ஸோ அவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கான். செகண்ட் அதை ஃபாலோ பண்ணி இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர் 8.2% ஷேர் வச்சிருக்கோம். இது வந்து கம்மி ஆயிடுச்சு. ஏன் கம்மி ஆயிடுச்சு? 4% வந்து போன வருஷத்துக்கு 2016 இருந்து 2020 வரைக்கும் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா ஆத்மநிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ்னு ஒன்று பண்ணோம். எதுக்காகனா இந்த இண்டிஜினியஸா நம்ம டொமஸ்டிக்கா வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால 4% கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்தியாவோட மெயின் ஆர்ம் சப்ளையர் யாருன்னா ரஷ்யா 40%, பிரான்ஸ் 29%, இஸ்ரேல் வந்து 15%. இது இருக்கிறதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிமைன்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்மி எக்ஸ்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்ல யார் வந்து அதிகம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அதிகம். 42% எக்ஸ்போர்ட் பண்றான். பிரான்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி 9.8% வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். யூரோப்பியன் நேஷன் தான் வந்து 201% வந்து ஆர்ம் இம்போர்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் நெக்ஸ்ட் நியூஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் இருக்கான்ல, அவன் வந்து அடாப்ட் பண்ண போறான். கோ லெண்டிங் மாடல் அடாப்ட் பண்ண போறான். யார் கூட சேர்ந்துனா NBFC, 2 NBFC கூட சேர்ந்து அடாப்ட் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் NBFC யாருன்னா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. எதுக்காகனா ஹோம் லோனுக்காக. அப்புறம் ரெண்டாவது ஒன்று வந்து யாருக்காகனா யார் கூடனா IIFL ஃபினான்ஸ் லிமிடெட் இருக்கான்ல, அவன் கூட. எதுக்காகனா கோல்டு லோனுக்காக. ரெண்டு NBFC கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து கோலெண்டிங் மாடல் வந்து அடாப்ட் பண்ண போறான். ஃபர்ஸ்ட் ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்காங்கல்ல, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி கூட பேங்க் ப்ரொவைட் கோல்ட் லோன் வந்து 70% லோன் டு வேல்யூ வந்து ஃபார் அப் டு 30 lakh. இப்போ 70% லோன் டு வேல்யூனா இப்போ வந்து நீங்க 100 ரூபாய்க்கு நகை எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க, கோல்டை எடுத்துட்டு போய் வந்து அதில் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அதுல இருந்து 70 rupees வந்து உங்களுக்கு கொடுப்பான். அதுதான் வந்து 70% லோன் டு வேல்யூ. தென் ஹோம் லோன் வித் டென்யூர் பீரியட் ஹோம் லோன் கொடுத்துருக்காங்க பாருங்க. 30 years வந்து ஹோம் லோனு. தென் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7.3% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்ல இந்த அக்ரிகல்ச்சர், இந்த ஹோம் லோன் இதெல்லாம் இருக்குல்ல, இதுல தான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கீழே 7.35% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்றாங்க. என்ன மொபைல் அப்ளிகேஷன் தான்? மீ ஹெல்த்ன்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இது எது கூட ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீ ஹெல்த்ன்ற மொபைல் அப்ளிகேஷனை வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணுவாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் யூனிக் ஹெல்த் ஐடின்னு ஒன்று வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், டிஜிட்டல் அந்த பர்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கலாம். தென் 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு நியர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித்தின் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் அதிலே பார்த்துக்கலாம். அதிலே வந்து கூகுள் மேப் நேவிகேஷன் சப்போர்ட்டும் நமக்கு இருக்கும். ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட், லேப் டெஸ்டிங், சர்வீஸ் சார்ஜ், ஓபி டிக்கெட்ஸ்லாம் வந்து அதிலே புக் பண்ணிக்கலாம். டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ் அதிலே பார்த்துக்கலாம். அப்போ கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மீ ஹெல்த்ன்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறான். எதுக்காகனா ஹெல்த் கன்சர்னுக்காக. மொத்தமாக எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. கரண்ட்லி கவர்டு 676 ஹெல்த் இன்ஸ்டியூஷனையும், 17 மெடிக்கல் காலேஜையும் அண்ட் 500 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸையும் கவர் பண்ணியிருக்கான். இது என்ன பண்ணலாம்னா QR கோட் வச்சு டோக்கன் வந்து இன்ஸ்டன்ட்டாக டிஜிட்டலில் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். தென் கேரளாவோட CM யார்? பினராயி விஜயன். அவங்களோட கவர்னர் யார்? விஸ்வநாத் அர்லேக்கர், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும் லான்ச் ஃபார்மா அண்ட் நியூட்ராக்யூட்டிக்கல் ட்ரேட் காரிடாரை வந்து சைன் பண்றாங்க டு அசஸ் யூரேசியன் மார்க்கெட்டை வந்து அசஸ் பண்றதுக்காக. இதுக்கு நடுவில் வந்து இப்போ நம்ம இந்தியாவும் யூரோசியன் மார்க்கெட்டும் இங்க இருக்கான்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து ஒரு கேட்வே மாதிரி யார் வந்து ஆக்ட் பண்ணுவானா உஜ்பெகிஸ்தான் ஆக்ட் பண்ணுவான்.
அப்போ இந்த கேட்வே வந்து உஜ்பெகிஸ்தான், இவன் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறான் யூரேசியன் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்றதுக்கு. அப்புறம் இந்தியா உஜ்பெகிஸ்தான் ஃபார்மக்யூட்டிக்கல் நியூட்ராக்யூட்டிக்கல் ட்ரேட் காரிடார் வாஸ் லான்ச் இன் March 9 லான்ச் ஆயிருக்கு. எதுக்குன்னா பொசிஷனிங் உஜ்பெகிஸ்தான் as a கேட்வே, நான் சொன்னல ஃபார் மேனுஃபேக்சரர்ஸ் ஃப்ரம் இந்தியா, நம்ம இந்தியாவில இருந்து மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் டு என்டர் த ரீஜன். இந்த ரீஜன்லாம் வந்து இருக்கான், நம்ம இங்க இருந்து அங்க போனோம்னா வந்து நம்ம இவன் வழியா தான் போய் ஆகணும். கண்ட்ரிஸ் இன்வால்வ், எந்தெந்த கண்ட்ரிஸ் இன்வால்வ் இருக்கு, இந்தியாவும் உஜ்பெகிஸ்தானும். எதுக்காகனா ஃபெசிலிட்டேட் ஃபார்மா அண்ட் நியூட்ராக்யூட்டிக்கல் ட்ரேட் மேனுஃபேக்சரிங் அசஸ் டு யூரேசியன் ரீஜனுக்காக. இதோட கேட்வே கண்ட்ரி யாரு, நான் தான் சொன்னேன் உஜ்பெகிஸ்தான். டார்கெட்டட் ரீஜன் பாருங்களேன், காமன்வெல்த் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டும் அண்ட் யூரேசியன் ரீஜனும். இதோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 7 to 10 பில்லியன் மார்க்கெட் சைஸ் வச்சிருக்கோம் யூரேசியன் நியூட்ராக்யூட்டிக்கல் செக்டருக்கு. அப்புறம் காமன்வெல்த் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் டயட்ரி சப்ளிமெண்ட் மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 5.8 பில்லியன் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு 5.8 பில்லியன் ஆனுவலி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் இதோட கொலாபரேஷன் யார் வந்து கொலாபரேஷன் பண்ண போறோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆஃப் உஜ்பெகிஸ்தான், நியூரிஃபைங் டுடே அண்ட் ஃபார்மா யூரேசியன் பிளாட்ஃபார்ம் 3 பேரும் வந்து MOU சைன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தோனேஷியா கன்ஃபார்ம் டு ப்ரொக்யூர். இந்தோனேஷியா என்ன ப்ரொக்யூர் பண்ண போறான்னா பிரம்மோஸ் மிசைல வந்து இந்தியா கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ண போறான். இட் இஸ் அ செகண்ட் இன்டர்நேஷனல் கஸ்டமர், அவன் தான் செகண்ட் இன்டர்நேஷனல் கஸ்டமர். யாருக்கு அப்புறம்னா பிலிப்பைன்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல வந்து ப்ரொக்யூர் பண்ண போறான். இதோட டீல் எஸ்டிமேஷன் பிட்வீன் 200 to 450 மில்லியன் வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட், அரௌண்ட் 3,800 crores. எதுக்காகனா அவனோட மார்டைம் செக்யூரிட்டி, கோஸ்டல் டிஃபென்ஸ் இன் இந்தோ பசிபிக் ரீஜன்ல வந்து இம்ப்ரூவ் பண்றது. இதை யார் டெவலப் பண்றதுன்னா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தான் டெவலப் பண்றான். தென் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் கூட சேர்ந்து யார் பண்றான்னா NPO மஷோந்தனியான்ற ஒரு ஏஜென்சி தான் டெவலப் பண்றாங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸும் NPO மஷோந்தனியாவும் 2 பேரும் சேர்ந்து இது டெவலப் பண்றாங்க. தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தோனேஷியா யாரு, பிரவோ சுபெந்தோ. கேபிட்டல் வந்து ஜாகர்த்தா இந்தோனேஷியா. கவர்னர் யாரு, பாசுகி அதிமுல்ஜோ. கரன்சி என்னன்னா இந்தோனேஷியன் ரூபாய், நம்ம ருபி இருக்குல்ல அதே மாதிரி ரூபாய். தென் நெக்ஸ்ட் நியூஸ், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க, அவன் ஸ்டார்டட் த மூவ்மெண்ட் ஆஃப் 2 சீட்டாவை வந்து குனோ நேஷனல் பார்க் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல இருந்து பரான் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. 2 சீட்டாவை வந்து குனோ நேஷனல் பார்க்ல இருந்து பரானுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றான். எதுக்காகனா இஸ் நேச்சுரல் டெரிட்டரியல் பிஹேவியருக்காக. அது என்ன பண்ணிருக்கோம், தப்பிச்சு போயிருக்கும். அந்த தப்பிச்சு போனதை வந்து ஃபைன் பண்ணி குனோ நேஷனல் பார்க்ல இருந்து மத்திய பிரதேஷ்ல இருந்து ராஜஸ்தானுக்கு எடுத்துட்டு போய் விட்டுருப்பாங்க. மொத்தமா இப்போ பாப்புலேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியன் பான் கப் மொத்தமாக குட்டி எவ்வளோ இருக்குன்னா, சீட்டாவோட குட்டி எவ்வளோ இருக்குன்னா 28 இந்தியன் பான் கப் அண்டர் இந்த ப்ரோக்ராம் கீழே, சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் கீழே. அப்புறம் மத்திய பிரதேஷ் பத்தி பார்ப்போம். மத்திய பிரதேஷோட சிஎம் யாரு, மோகன் யாதவ். அதோட கவர்னர் வந்து மகுபாய் சி பட்டேல். கேபிட்டல் வந்து போபால், மத்திய பிரதேஷ். ராஜஸ்தானை பத்தி சிஎம் யாரு, பஜன்லால் சர்மா. கவர்னர் வந்து ஹரிபாவ் கிருஷ்ணராவ் பேட்ஜே. கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து 2 கண்ட்ரிக்கு வந்து கிரேலிஸ் கொடுக்க போறான். எந்தெந்த கண்ட்ரிக்குனா குவைத், பாப்பா நியூகினியாவுக்கு கிரேலிஸ் கொடுக்க போறான். கிரேலிஸ்னா என்னன்னா கண்ட்ரி ஆக்டிவ்லி ஒர்க்கிங் அட்ரஸ் த ஸ்ட்ராட்டஜிக் டெஃபிஷியன்சினா என்ன கம்மியாகுது. எதுனா கவுண்டர் கண்ட்ரிஸ் மணி லாண்டரிங் இந்த ஒயிட் மணியை வந்து பிளாக் மணியா வந்து சேஞ்ச் ஆகுறது, அதுதான் வந்து மணி லாண்டரிங். அது அதிகமாக நடக்கிறதுக்கும் டெரரிஸ்ட் ஃபினான்சிங் அண்ட் இன்க்ரீசிங் ஃபினான்சிங். அப்போ மணி லாண்டரிங்லாம் அதிகமாக நடக்கிறதுனால தான் கிரே லிஸ்ட் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா குவைத்துக்கும் பாப்பா நியூகினியாவுக்கும். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, குவைத்துக்கு வந்து பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் டிரான்ஸ்பரன்சி கேப், ரிஸ்க் பேஸ்டு சூப்பர்விஷனுக்காகவும், பாப்பா நியூகினியாவுக்கு வீக் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஹை ரிஸ்க் செக்டர் சூப்பர்விஷன், அசட் ரெக்கவரி ஒழுங்காக இல்லாததுனாலும் ரெண்டு கண்ட்ரிக்கு கிரே லிஸ்ட் கொடுக்குறாங்க, குவைத்துக்கும் பாப்பா நியூகினியாவுக்கும். டோட்டல் கிரே லிஸ்ட் வந்து 2026 எவ்வளோ இருக்குன்னா 22 வந்து கிரே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, இந்தியா சென்ட் 1000 மெட்ரிக் டன் ஆஃப் ரைஸ் டு மால்வை. எதுக்காகனா டு கம்பேக்ட் ட்ரவுட் இன்டியூஸ் ஃபுட் ஷார்டேஜ். அவங்க ஊரில் வந்து மால்வையில் வந்து ஃபுட் ஷார்டேஜ் இருக்குது, அதனால நம்ம வந்து அசிஸ்ட் பண்ணுறோம். எய்டுனா சப்போர்ட் கொடுக்குறோம். 1000 மெட்ரிக் டன் ஆஃப் ரைஸ் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட்காக. எந்த போர்ட்லேருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம்னா நவாசேவா போர்ட் மத்திய பிரதேஷ்ல இருந்து டிஸ்போஸ் ஆகும் போது அவங்க ஊருக்கு. என்ன கண்ட்ரிக்கு மால்வைக்கு. எதுக்காகனா அல்னினோனா வந்து ட்ரவுட் இன்க்ளூடிங் ட்ரவுட் காசிங் சிவியர் ஃபுட் ஷார்டேஜ் இருக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். தென் இது எதுக்காகனா நம்ம வந்து டு ப்ரொமோட் சவுத் கோஆபரேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் குளோபல் சவுத் நேஷன் கூட டைப் வச்சுக்கிறதுக்காகவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதர் கண்ட்ரீஸ் நம்மளால யார் வந்து பெனிஃபிட் ஆகுறதுனா ஜாம்பியா, ஜிம்பாப்வே அண்ட் கேமராலாம் பெனிஃபிட் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் 2 பேர் இந்தியாவும் சீஷலும் சேர்ந்து 11th எடிஷன் ஆஃப் ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ண போறாங்க. அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் பேர் என்னன்னா லாமெட்டை 2026. லாமெட்டை எக்ஸசைஸ் யார் பண்ண போறதுன்னா இந்தியாவும் சீஷலும். இதோட எடிஷன் 11th எடிஷன். வெனியூ எங்க நடக்க போகுதுன்னா சீஷலோட டிஃபென்ஸ் அகாடமியில நடக்க போகுது. இது ஒரு 12 days லாங் எக்ஸசைஸ். நம்ம ஊர்ல இருந்து இந்தியால இருந்து யார் போறதுன்னா அசாம் ரெஜிமெண்ட் தான் போறான். அவங்க கிட்ட இருந்து ஷெல்த் ஃப்ரிகேட், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்லாம் இங்க இருந்து போகுது. இது எதுக்காகனா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட். எதுக்காக இந்த எக்ஸசைஸ் நடக்குதுன்னா பார்ட் ஆஃப் இந்தியா சாகா டாக்ட்ரின்.
சாகர் மாலா இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அந்த சாகர் டாக்ட்ரைன் ஃபார் இந்தியன் ஓஷன் ஸ்டெபிலிட்டிக்காக இந்த எக்ஸசைஸ் நடக்குது. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன, நாசா வந்து டார்ட் மிஷன் வந்து லான்ச் பண்றோம். அந்த டார்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடைரக்ஷன் டெஸ்ட். இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட் ஆஸ்ட்ராய்டோட டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் ஆகுது எது வழியானா கைனடிக் இம்பாக்ட் மூலியமா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத வந்து பார்த்துருக்கோம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் பார்ப்போமா. 9th March 2026 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எவ்வளோ இன்ஜெக்ட் பண்ணுறான், 50,000 crores வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான் அந்த பேங்கிங் சிஸ்டத்தில். எதுக்காக எது மூலயமானா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலியமா பேங்கிங் சிஸ்டத்தில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் 2 வந்து லார்ஜஸ்ட் பர்ச்சேஸ் வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து 2030க்கு, ஒன்று வந்து 2035க்கு. அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் 2035க்கு வந்து 6.33, 2030க்கு வந்து 6.01. தென் நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு த சிப்ரி ஸ்டாக்லாம் இன்டர்நேஷனல் பிரைஸ், அவங்க சிப்ரி ரிப்போர்ட் என்ன விட்றாங்கன்னா விச் கண்ட்ரி விகம் த லார்ஜஸ்ட் ஆர்ம் இம்போர்ட்டர் யாருன்னா உக்ரைன் 9 பாயிண்ட் சம்திங். நம்ம வந்து செகண்ட் 8 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கோம். 4% வந்து குறைச்சிருப்போம். எதுக்காகனா இது மூலயமானா ஆத்மநிர்பார் பாரத் இனிஷியேட்டிவ் ஒன்று பண்ணியிருப்போம். டொமஸ்டிக்காக வந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதனால 4% வந்து குறைச்சிருப்போம். தென் நெக்ஸ்ட் விச் என்பிஎஃப்சி ஹேஸ் ஜேகே பேங்க் பார்ட்னர், எந்த என்பிஎஃப்சி கூட ஹோம் லோனுக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் பேங்க் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தானா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி கூட. தென் ஐஎஃப்எல் கூட கோல்டு லோனுக்காக சேர்ந்திருப்பான். கோல்டு ஃபினான்ஸ்க்காக இவனுக்கும் ஹோம் ஃபினான்ஸ்க்காக ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி கூட சேர்ந்திருப்பான். இவன் லோன் டு வேல்யூ தரான்ல, கோல்டு லோனுக்கு வந்து லோன் டு வேல்யூ எவ்வளோ % தரானா 70% தரான். தென் நெக்ஸ்ட் மீ ஹெல்த், கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம்ல, அவன் மீ ஹெல்த்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணுறான். எதுக்காகனா ஃபைண்ட் ஹாஸ்பிட்டல் புக் ஓபி அப்பாயின்மெண்ட்ஸ் அசஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அசஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து கேரளா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து மீ ஹெல்த்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணுறான். how many ஹெல்த் இன்ஸ்டியூட்ஸ், எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் கவர் ஆக போகுதுன்னா 676 ஹெல்த் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இதில் கவர் ஆக போகுது. தென் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் ஃபார்மா அண்ட் நியூட்ராகியூட்டிக்கல் ட்ரேடை வந்து டார்கெட்டிங் விச் ரீஜன் பிரைமர்லி, நம்ம தான் பார்த்தோம்ல யூரேசியன் அண்ட் சிஐஎஸ் ஸ்டேட் ரீஜன் கண்ட்ரீஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இவன் வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற ஒரு நேஷனாக இருக்க போகிறோம். வென் வில் பி த கமர்ஷியல் ஆக்டிவேஷன் ஆஃப் காரிடார் டேக் பிளேஸ், எப்போ கமர்ஷியல் ஆக்டிவேஷன் நடக்க போகுதுன்னா May 26 டியூரிங் த ஃபார்மா யூரேசியா 2026 இது வந்து நடக்க போகுது. தென் விச் கண்ட்ரி பிகம் த செகண்ட் ஃபாரின் கஸ்டமர் டு பிரம்மோஸ், பிலிப்பைன்ஸ்க்கு அப்புறம் யார் வந்து செகண்ட் ஃபாரின் கஸ்டமர் வந்து பிரம்மோஸ்க்கு பார்த்தோன்னா இந்தோனேஷியா. த பிரம்மோஸ் மிசைல் இஸ் ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் இந்தியாவோட டிஆர்டிஓ அண்ட் யாருன்னா ரஷ்யாவோட என்பிஓ மட்ஸ்டோனியான்னு பார்த்தோம்ல. அப்போ ரஷ்யாவோட என்பிஓ மட்ஸ்டோனியாவும் இந்தியாவோட டிஆர்டிஓவும் சேர்ந்து தான் பிரம்மோஸ் மிசைலை வந்து ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு டெவலப் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் NCTA டிஸ்கிரைப் த மூவ்மெண்ட் ஆஃப் சீட்டா ஃப்ரம் குனோ நேஷனல் பார்க்ல இருந்து பாரன் ராஜஸ்தான். குனோ நேஷனல் பார்க் வந்து மத்திய பிரதேஷ், பாரன் வந்து ராஜஸ்தான். இது எதுக்காகனா நேச்சுரல் டெரிட்டரியல் பிஹேவியருக்காக. இங்கேருந்து வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கே வந்து தப்பிச்சு போச்சுன்னு சொன்னல, அதுக்காக. as of early 26 நம்பர் ஆஃப் இந்தியன் பார்ன் சீட்டா கர்ப் எவ்வளோ இருக்குன்னா மொத்தமாக 28 இருக்கு. விச் கண்ட்ரி வேர் ஆடட் டு த FATF கிரே லிஸ்ட்ல எந்த கண்ட்ரி ஆட் ஆகுறாங்கன்னா பாப்பா நியூகினியாவும் அப்புறம் குவைத்தும் ஆட் ஆகுறாங்க. எதுக்காகனா இந்த மணி லாண்டரிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால இதெல்லாம். as of February 26 டோட்டல் நம்பர் ஆஃப் FATF கிரே லிஸ்ட் மொத்தமாக எத்தனை கண்ட்ரி இருக்குன்னா 22 கண்ட்ரி இருக்கு. நெக்ஸ்ட் how much ரைஸ் டிட் த இந்தியா வந்து மால்வேக்கு வந்து ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கொடுக்க போறாங்கன்னா 1000 மெட்ரிக் டன் கொடுக்க போறாங்க. த ரைஸ் ஷிப்மெண்ட் ஃப்ரம் த இந்தியா டு மால்வே வாஸ் ரெஸ்பான்ஸ் டு எதுக்காகனா எல்னினோ இண்டியூஸ் ட்ரவுட்னால வந்து கொடுக்க போறாங்க. தென் நெக்ஸ்ட் 11th எடிஷன் ஆஃப் லாமட்டே எக்ஸசைஸ் யாருக்கு நடக்க போகுதுன்னா சீஷெல்ஸ் டிஃபென்ஸ் அகாடமியில் நடக்க போகுது. நம்ம இந்தியாவுக்கும் சீஷெல்ஸோட 11th எடிஷன் லாமட்டே எக்ஸசைஸ் இது. த எக்ஸசைஸ் அலைன் வித் விச் இந்தியன் டாக்டரின், நம்ம இந்தியன் டாக்டரின் எதுக்காகனா சாகர் செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். நெக்ஸ்ட் நாசாவோட டார்ட் மிஷன் வாஸ் எய்ம்டு டு டெமான்ஸ்ட்ரேட், என்னட்ட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோம்னா ஆஸ்ட்ராய்டோட டீஃப்ளேஷன் யூசிங் கைனடிக் இம்பாக்ட் மூலமா ஆஸ்ட்ராய்டோட டீஃப்ளேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். வென் வாஸ் டார்ட் மிஷன் லான்ச், எப்போ டார்ட் மிஷன் லான்ச் ஆச்சுன்னா 2021 லான்ச் ஆச்சு.